திரௌபதி வந்து ஒரு காஸ்ட் ரிலேட்டட் மூவி அண்ட் மண்டேல வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் ரிலேட்டட் மூவி. ஸோ எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க? எனக்கு வந்து நான் டூலெட் ரிலீஸ் ஆச்சு, கும்பளைங்க நைட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கும்போது வந்து எனக்கு திரௌபதி வந்து Facebookல தான் வந்து மோகன் சார் வந்து எனக்கு ஜெய் பீம் உங்க கைய விட்டு எப்படி போச்சுங்க? ஜெய்பீம் வந்து டேட் சிக்கல் நெறையா இருந்தது. அதுவுமே லுக் டெஸ்ட் வரைக்குமே லைக் லுக் டெஸ்ட்னா ஆடிஷனா வந்து ஜெய்பீம் ஞானவேல் சார் வந்து ஆஃபீஸ்க்குலாம் கூப்பிட்டு வந்து அப்படின்னு பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணது அருவி படத்துக்கு ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன். ஓ! அந்த அந்த படத்துல திரௌபதி வந்து ஒரு காஸ்ட் ரிலேட்டட் மூவி அண்ட் மண்டேல வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் ரிலேட்டட் மூவி. ஸோ எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க? நான் டூலெட் ரிலீஸ் ஆச்சு, கும்பளைங்க நைட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கும்போது வந்து எனக்கு திரௌபதி வந்து Facebookல தான் வந்து மோகன் சார் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. இந்த ஓகே. மாரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? வழக்கமா நம்ம கேட்போம். ம். அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பழைய வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது பாருங்க அப்படின்னோனே உட்காந்து நான் அந்த படத்த பார்த்தேன். ஏன்னா ஓகே. நான் அந்த படம் பார்த்ததில்ல. ம். படத்த பார்த்தப்போ எனக்கு அது ஒரு வாழ்வியல்ல சொல்லியிருந்த மாரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. ஓகே. அ நான் அப்படிதான் என்னோட ஜர்னிய நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் ஐடியா பண்ணி வச்சிருந்தது என்னன்னா, எதார்த்தமான சினிமாவா, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். நான் எந்த ஒரு பெர்ஃபெக்ட். ஃபேண்டஸியோ, அந்த மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸா வந்துரக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே அவங்க வீட்ல ஒருத்தவங்கள தி பார்க்கணும். கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி அந்த இருக்கணும்னு. மாதிரியான ஒரு ஒரு தாட் தான் எனக்கு இருந்ததுனால, அதுவும் இல்லாம ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் ரோல் வந்து கிடைக்குது அப்படிங்கும்போது, அதெல்லாம் வந்து நான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா பார்த்தேன். ஓகே. லைக் சினிமா குடுத்த பிளெஸ்ஸிங்கா பார்த்தேன். கடவுள் குடுத்த இயற்கையே நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கு. ம். டெஸ்டினி வந்து ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்காக பண்ணுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படிதான் நான் அந்த ப்ராஜெக்ட்க்குள்ள போனேன். நான் எதையுமே இப்படி ஆர்ட்ட வந்து நான் என்னைக்குமே வந்து அதுக்கு ஒரு லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. இந்த மாதிரியான நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். ஆர்ட்டுக்குள்ள வந்துட்டோம். கட்டாயம். ஆர்ட்டுக்குள்ளன்னு இல்ல. நான் ஆர்ட் மூலமா சொல்ல வர்றதும் வந்து என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். லைக் எஸ், அ எஸ். நம்ம எல்லாருமே வந்து வேற வேற மூஞ்சில, வேற வேற அ உருவத்துல இருக்கிற ஒரு ஒல்லியா இருக்கலாம், குண்டா அந்த மாரி படைப்புல தான் நம்ம வந்து வேற வேறயா இருக்கோமே தவிர, ம். பட் நம்மளுக்கு குடுத்திருக்கிற எல்லாமே வந்து நம்ம ஒண்ணுதான். ஒரே விஷயம் தான். அதுல ஓகே. நம்ம கனெக்ட் ஆயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் இன்னைக்கு வந்து அத இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இந்த மீடியம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதா நான் பார்க்குறேன். லைக் ஆர்ட் மூலமா, இந்த மீடியம் மூலமா வந்து நம்ம வந்து நம்மளோட விஷயத்த நான் இதுதான் பண்றேன். இதுதான் என்னோட ம். விஷயம். அப்படின்றத ஸ்ட்ராங்கா வந்து சொல்றதுக்கான ஒரு மீடியமா நான் பார்க்குறேன். அப்படிதான் வந்து நான் சினிமாவ வந்து சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசனும். ஓகே. ஸோ திரௌபதியும் அப்படிதான் நம்ம கமிட் பண்ணோம். ஆஃப்டர் தட் அதுல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் நான் பண்ண விஷயத்துல நான் என்ன வந்து லைக் ஒரு காஸ்ட் ரிலேட்டடா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ம். அப்படின்றது எல்லாமே எனக்கு அப்ப தெரியல. லைக் எனக்கு பெருசா இந்த காஸ்ட் இந்த இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஓகே. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த கதையா ஈர்க்கப்பட்டீங்க. ஆமா. அவ்வளோதான். கதையா டைரக்டர் என்ன சொன்னாரோ, அத நம்ம பண்ணிட்டோம். அது வந்து இவ்ளோ பெரிய ஒரு அதுவுமே நான் ஒரு லேர்னிங்கா தான் பார்க்குறேன். ஒரு விஷயம் வந்து மக்கள் கிட்ட போய் சேரும்போது, அவங்களுக்கு எப்படி புரியுதோ அத தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ம். அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ஆஃப்டர் திரௌபதி நான் நல்ல ரிவ்யூஸா இருந்தாலும் சரி, நெகட்டிவான ரிவ்யூஸா இருந்தாலும் சரி, நான் அதுலேருந்து என்னன்னா, எனக்கு என்ன தேவையோ அத நான் எடுத்துக்கிட்டேன்னு தான் சொல்லுவேன். லேர்னிங்கா தான் நான் பார்த்தேன். லைக் திரௌபதி. ஓகே. ஆஃப்டர் மண்டேலாவுமே வந்து எப்படின்னா, மண்டேலாவும் நாங்க அந்த கேஸ்ட்டு அதெல்லாம் வச்சு நான் அந்த ப்ராஜெக்ட்குள்ள போல. எனக்கு ம். அந்த ரோல் உண்மையாலுமே புடிச்சிருந்தது. ஒரு ம். போஸ்ட் மாஸ்டர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ம். லெட்டர் குடுக்குறதுக்கு ஒரு அண்ணாவோ, அண்ணா. அப்படிலாம் ஊருக்குலாம் வருவாங்க. நம்ம ம். பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விமன் அது அது ஒரு பெரிய வேர்ல்டே இருக்கு. போஸ்ட் விமன் வந்து நான் அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன். அங்க நெறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். லைக் ஓ! உண்மையாலுமே அந்த மாரி நெறைய விமன்ஸ் வந்து இருக்காங்க. இருக்காங்க. அப்படின்றது எல்லாமே ஊர் ஊரா போய் லெட்டர் குடுத்து ம். நான் நான் சொன்னது மாரி எனக்கு கியூரியஸா இருந்தது அந்த ரோல் வந்து. ஓகே. அதனால நான் பண்றேன் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அப்படிதான் நான் சூப்பர். இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு படமும் என்னோட ரோல் ஏதாவது வந்து யூனிக்கா இல்ல ஏதாவது ம். ஒரு கியூரியஸா இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு சேலஞ்சிங்காவும் இருந்ததுன்னா, நான் பண்றேங்க. ஜெய் பீம் உங்க கைய விட்டு எப்படி போச்சுங்க? ஜெய் பீம் வந்து டேட் சிக்கல் நெறையா இருந்தது. அதுவுமே லுக் டெஸ்ட் வரைக்குமே லைக் லுக் டெஸ்ட்னா ஆடிஷனா வந்து ஜெய் பீம்
ஞானவேல் சார் வந்து ஆஃபீஸ்க்குலாம் கூப்பிட்டு வந்து லுக் வைஸா நம்ம செக் பண்ணலாம். ம். எப்படி இருக்கீங்க என்ன? அ ஒரு ஒரு சீனெல்லாம் குடுத்து அதெல்லாம் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஓகே. நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொன்ன டைம்ல நமக்கு அ குடுக்க முடியாத சூழல். ஏன்னா ஓகே. நான் அகைன் வந்து இங்க நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட்டா நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இருக்கும்போது சர்வைவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் டெஃபினட்டா. சோறு இருந்தா தான் பேரு வாங்குறதுக்கு நம்ம வந்து அந்த ஒரு இது இருக்க முடியும். எஸ், டெஃபினட்லி. அதனால வந்து நான் என்னால பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்போ. ஓகே. எனக்கு வேற ஒரு ஒர்க்கு அதுவுமே ரொம்ப நாள் கமிட்மெண்ட். நான் அதையும் கிவ் அப் பண்ண முடியாத ஒரு சூழல். ஸோ அது அகைன் வந்து என்னன்னா, அது ஒரு லேர்னிங்க்கான ஒரு ஸ்பேஸா இருந்தது அந்த டைம் எனக்கு. ஓ! ஆ ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இது இப்ப நான் விட்டுட்டேன்னா, அடுத்த வருஷம் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்பேஸ் இருந்ததுனால, நான் அந்த வொர்க் ஷாப்ப சூஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஓகே. அதனால நான் பண்ண முடியல. நைஸ். நீங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே உங்கள எப்படி தயார்படுத்திப்பீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டா? இல்ல ஸ்கிரிப்ட்டா எனக்கு சொல்லும்போதே வந்து, நான் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றத டைரக்டர்ட்ட வந்து கேட்டுருவீங்க. கிளியரா வந்து எப்படி உங்களுக்கு வேணும்? அந்த ஓகே. அந்த அந்த கேரக்டரோட ஏஜ் எந்த மாரி இருக்கணும்? லுக் வைஸா நான் வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு எப்படி இருப்பாங்க? அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன மாதிரியான ஒரு 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 ஓகே. விஷயமா இருக்குன்ற லைன் எல்லாம் அது படத்துல வரலனாலும், ஆஃப் த கேமராவா அந்த பொண்ணு இப்படி வந்திருக்கால, இப்ப ம். 30 வயசுல அந்த கேரக்டர நீங்க காட்டுறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட பேக்ல 30 வருஷத்துக்கான ஒரு ஜர்னி இருக்கு. எஸ். அது நீங்க டெஃபினட்லி. ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? இது இது இப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு அவளுக்கு நடந்த கொடுமையினால ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறா. ஒரு ஒரு ம். ஒரு அந்த மாரி ஒரு கேரக்டர்ன்னு வச்சுப்போம். ம். அப்ப அந்த பொண்ணு ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மனநிலையில மனநிலைக்கு. இருந்திருப்பாங்க? அ அதெல்லாமே நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். இப்ப அந்த அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சொல்லக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு லைஃப்ல அப்டின்னா, அந்த பொண்ணோட மனநிலை எப்டி இருந்திருக்கும்? நான் அது சம்மந்தமா ஏதாவது ஒரு ரிலேட்டடா ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா, அத நான் தேடி படிப்பேன். இல்ல அது ஓ! ரிலேட்டடா ஏதாவது வந்து புத்தகங்கள் இருந்ததுன்னா, அத படிப்பேன். லைக் ஸ்கிரிப்ட் வாவ்! வாங்கிட்டு அத ஸ்கிரிப்டாவும் படிப்பேன். ஸ்க்ரீன் பிளேவா, டயலாகா எந்த மாரி இருக்கு? அதெல்லாம் வாங்கி சூப்பர். படிக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து கேரக்டரா கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு, ஆஃப்டர் தட் ஸ்கிரிப்ட் குடுங்க. நான் என்னோட போர்ஷன் மட்டுமாவது குடுங்கன்னு சொல்லி மண்டேலாலாம் அஸ்வின் வந்து என்னோட போர்ஷன் ஃபுல்லாவே அனுப்பி வச்சாரு. படிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒரு மீட் பண்ண போனேன். மீட் பண்ணிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்? என்ன மாரி அது ரியாக்ட் பண்ணும்? ஷீலாவுக்கு இருக்கிற விஷயங்கள் வேற. ம். பட் இந்த கேரக்டரா பண்ணும்போது, அந்த கேரக்டர்ல என்னென்ன கரெக்ட். பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஆஸ் எ டைரக்டரா அவங்க கிட்ட தான் வந்து ஸோ சோ அப்படிதான் குட். ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம ஒர்க் பண்றது. எஸ். ஷீலான்றவங்க எப்பயாவது ரிஜெக்ஷன்ஸ ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? அத எப்படி வந்துட்டு நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஏங்க நான் நெறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து இதனோட அ இம்பார்ட்டன்ட் என்னன்றது எனக்கு அத நான் எப்படி வேல்யூ பண்ணணுன்றது எல்லாமே கத்துக்கிட்டதே என்ன ரிஜெக்ஷன்ஸ்னால தான். ஓ! ரிஜெக்ஷன்ஸ்னால தான். அது வருத்தப்பட்டுருக்கேன். பட் வருத்தப்பட்டத தாண்டி நம்ம அதுக்கு வந்து இன்னும் நெறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் நான் அப்படின்னு பார்த்தா நான் ஃபர்ஸ்ட்டு ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணது அருவி படத்துக்கு ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன். ஓ! அந்த அந்த படத்துல நான் ரிஜெக்ட் ஆனேன். லைக் இன்னும் நான் நெறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து. அப்ப எனக்கு வந்து பிசிக்கலாவும், மென்டலாவும் நெறைய விஷயங்கள் வந்து என்னால பண்ண முடியல. லைக் அதுக்கு நான் தயாரா இல்ல ம். அப்படின்றது எல்லாமே எனக்கு பட் ஆக்டிங்ல அதெல்லாம் கிடையாதுன்றதே நான் அதுக்கப்புறம் தான் வந்து லேர்ன் பண்ணேன். ஏன்னா, தியேட்டர்ல எனக்கு டோட்டலா தியேட்டரும், சினிமாவும் வேற வேற மாதிரியான ஒரு ஒரு ஜோனா எனக்கு தெரிஞ்சது. டெஃபினட்லி. ஸோ அதுலேருந்து நான் மாறிக்கிறதுக்கே நெறைய விஷயங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது எனக்கு. ஓகே. அ ஒரு 2 நிமிஷத்துல நான் வந்து அந்த என் லைஃபே மாத்துறதுக்கான அந்த ஆடிஷன் அந்த டைம் தான் அப்படிங்கும்போது, அது பெரிய டாஸ்க்கா நான் பார்த்தேன். இன்னொன்னு இங்க இந்த ஆடிஷனிங் பேட்டர்னே எனக்கு புதுசா இருந்தது. ஓகே. இண்டஸ்ட்ரியில. ம். ஆ ஏன்னா நான் நான் அந்த டைம் தான் எனக்கு ஆடிஷன்ற ஃபர்ஸ்ட்டு நான் அட்டெண்ட் பண்றேன். எக்ஸ்போஷரே இல்லாம அப்பதான் இல்லாம அப்ப வருது. நான் அட்டெண்ட் பண்றேங்கும்போது எனக்கு தெரியல. ம். உண்மையா வந்து சொல்லணும்னா தெரியல. இத இப்படிதான் பண்ணணுமா? இல்ல இது ஏன் இப்படி பண்ண சொல்றாங்க? அப்படியெல்லாம் நெறைய இருந்தது. ம். பட் ஆஃப்டர் தட் வந்து நெறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. நான் இதுவரைக்கும் நான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வருது அப்படின்னா, அத சார்ந்து எனக்கு ஒரு ஒர்க் குடுப்பாங்க. ம். அத நான் பண்ணிட்டு, அத போய் வந்து நம்ம டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணி காட்டுறது அப்படிதான் இருந்திருக்கு. ஓகே. ஸோ ரிஜெக்ஷன்ஸ்ன்னு அந்த ஒரு படம் தான் ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் நான் நெறைய கத்துக்கணுன்றது தான் கத்துக்கிறதுலயே வந்து இருந்ததுனால, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து
என்ன நம்பி ஒரு சில விஷயங்கள் வரும்போது அவங்களே வந்து, "வாங்க ஒரு லுக் டெஸ்ட் எடுத்து பார்த்துரலாம்" அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது ஓகே ஆயிடும். இதுவரைக்கும் ஓகே. வந்து நான் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி அந்த மாரி ம். எதுவும் பெருசா இருந்ததில்ல. ஈவன் தோ மலையாள படத்துலயுமே, கும்பளை நைட்ஸ்லயுமே என்ன வந்து கூப்பிட்டதுக்கான ரீசன் வந்து என்னன்னா, லுக்கா வந்து நம்ம எப்படி இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரியே ஒரு ஒரு காஸ்டியூம் குடுத்தாங்க. நான் வந்து ஆடிஷனே அப்படிதான் நான் பண்ணேன். இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வந்து மலையாள மலையாள இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், லைக் இத நான் பிரிச்சு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, அங்க இருக்கிற பேட்டர்னே வேற மாதிரி இருக்கு. லைக் நம்ம ஹிந்தி அ ஓகே. அ இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ம். அங்கலாம் வந்து அந்த காஸ்டியூம போட்டு அவங்க வந்து ஆடிஷன் பண்ணி அப்பதான் அந்த கதாபாத்திரத்துல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு. ஸோ ஒரு கேரக்டரா அவங்க எப்படி இருப்பாங்களோ, அதே மாரி தான் ஆடிஷனுமே ஆமா. குடுத்துருவாங்க. ஸோ அந்த ஓ! மாதிரி தான் வந்து நைஸ். ஆடிஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. இன்னைக்கு தேதியில சினிமால வெற்றிமாறன் சார் பார்த்து வியக்காத ஆளே இல்லன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வெற்றிமாறன் சார் ஒரு காதலுக்கு இணையான ஒரு நபரா பார்க்கப்படுறாரு. ஸோ அவருடைய அந்த பேட்டக்காளில நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படிலாம் உங்கள தயார்படுத்திக்கிட்டீங்க? இல்ல பேட்டக்காளி எனக்கு வந்தப்ப வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ம். ஏன்னா வெற்றிமாறன் சார் அகைன் இன்னொரு முறை நான் சொல்றேன். வெற்றிமாறன் சார் புரொடக்ஷன் அதெல்லாம் ஒரு ஒரு விஷயங்கள்லாம் இருந்தாலுமே, ஆஹான்ற ஒரு 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 ம். ஓடிடி அப்பதான் லான்ச் பண்றாங்க தமிழ்ல. அதுல ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸா பேட்டக்காளி தான் வரப்போகுது அப்படின்னு அந்த ஓடிடி ஓகே. பிளாட்ஃபார்ம் வந்து சொன்னாங்க. அப்படிங்கும்போது, "ஓ! அப்படியா? ஓகே. இது ஃபர்ஸ்ட்டா வந்து வரப்போகுது அப்படின்னா, அதுல நம்ம ஒரு பார்ட்டா இருக்கோம்." ம். அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. அதுவும் இல்லாம நான் வேற ஒரு வேர்ல்ட பத்தி தெரிஞ்சுக்க போறேன். ஃபுல்லா வந்து இந்த ஜல்லிக்கட்டு அதெல்லாம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ம். டிவில வந்து சீடிலாம் வாங்கிட்டு வந்து நம்ம அலங்காநல்லூர் கரெக்ட். அப்பா வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. ம். பட் அதுல நான் வந்து ஒரு மாடு வளர்க்குற பொண்ணா அகைன் அந்த கேரக்டர் எனக்கு ஒரு பெரிய கியூரியஸா இருந்தது. ஒரு மாடு வளர்க்குற பொண்ணா, ரொம்ப போல்டான ஒரு ம். கேரக்டர். என்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அந்த மாட மீட் பண்ணி, அந்த மாடு கூட கொஞ்ச நாள் நான் வந்து பழகுனதுக்கு அப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ட்டே வந்தது. எனக்கு அந்த ரோல பண்ணிட முடியும். இப்போ மனுஷங்க கூட ஒரு ஷாட் வைக்கிறாங்கன்னா ஓகே. ஆனா அந்த மாரி மிருகங்கள் கூடலாம் ஷாட் வைக்கும்பொழுது ரொம்பவே அது எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுதோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம நடிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி சேலஞ்சிங்கா இருந்தது இல்ல தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா, எனக்கு ஃபுல்லா அந்த மாடு கூட தான் ட்ராவல் இருக்கும். ம். அ மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அ அப்படியான ஒரு ஒரு சூழல் தான் அங்க. ஸோ அது அது கரெக்ட்டா வந்து அது அந்த டைம்ல பண்ணிடுமா? லைக் ரொம்ப பொறுமைய வந்து நான் லேர்ன் பண்ணேன்னு சொல்லலாம் அந்த ப்ராஜெக்ட்ல. ஓ! ஏன்னா, இப்ப ஒரு ஒரு கோ ஆக்டர் வந்து இருக்காங்க. ஒரு சீன் வந்து போகுது அப்டின்னா, ம். இப்ப அந்த அ ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது நம்ம "என்னடா இத்தன டேக் போதே!" அப்படின்னு மனசுல கூட நெனைப்போம். ம். இவங்க கொஞ்சம் ஒழுங்கா பண்ணலாமே! இல்ல நான் கரெக்ட். ஏதாவது தப்பு பண்றேனா? ஏன் எனக்கு வரமாட்டேங்குது? அப்படின்னு அந்த எமோஷன் ம். நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுமா? ம். நான் வந்து அந்த மாடுகிட்ட என்ன ரிலேட் பண்ணிக்கிற முடியும்? நான் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அது ம். அது இப்ப திரும்பணும் இந்த ஷாட்ல அப்டின்னா, அது திரும்புற வரைக்கும் கரெக்ட்டா திரும்பும்போது அந்த டயலாக்க நான் சொல்லிடணும். அந்த மொமெண்ட் தான் எனக்கு கிடைச்ச அது திருப்பி எப்ப திரும்புமோ அப்படின்ற மாரி ஆ. இருக்கும். ஓகே. நான் இது சின்ன விஷயமா சொல்றேன். அப்ப அது ம். அது ஒவ்வொரு சீனுமே அந்த மாதிரி தான் வந்து கரெக்ட்டா வந்து நான் அது அது பல்லாம் எத்தன இருக்குன்னு எண்ணி பார்க்கும்போது, அது வாய தொறக்காம விட்டுருச்சுன்னா, என் விரல் வாய்க்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா, இந்த மாரி நெறைய இருக்கு. அந்த அந்த மாரிலாம் கரெக்ட்டா ப்ராப்பரா வந்து அத 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 காம் பண்ணி, அத ஒரு ஒரு நம்ம டோனுக்கு கொண்டு வந்து ஏன்னா, அ ம். நம்மளே வந்து 6:00 பேக்கப்ன்னு சொல்லிட்டாலே நம்மளோட வேற ஒரு ஜோன் மாறிடும்ல. ம். லைக் கட்டாயம். பேக்கப் சொன்ன உடனே, "அப்பாடா!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ரிலாக்ஸிங் மோடுக்கு. போயிடுவோம் நம்ம. ம். அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. லைக் அவங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுவாங்க. திடீர்னு படுக்கணும் அப்படின்னா படுத்தே தான் இருப்பாங்க அவங்க. கேமராலாம் வைக்கிற வரைக்கும் அவங்க படுத்தே இருக்கட்டும்னு வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அவங்கள எனக்கு லிட்டரலா வந்து என்னன்னா, பொறுமைய ரொம்ப நான் கத்துக்கிட்டேன். இட் வாஸ் வெரி வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். கார்த்திக் சுப்புராஜ் சார் அண்ட் வெற்றிமாறன் சார் இந்த மாரி நீங்க பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஒரு நல்ல பெரிய டைரக்டர்ஸ் கூட வொர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டீஸுமே உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க? ஆமா. இது இது ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியுமே எனக்கு வரும்போது வந்து, ஃபர்ஸ்ட் எனக்கு தோன்ற விஷயம் வந்து, ஓகே நான் நான் ஒரு நல்ல வொர்க்க தான் நான் வந்து லைக் ஒரு என்னோட பாத் பண்ணிட்டுருக்கோம். என்னோட ஜர்னி வந்து நல்லா இருக்கு. ம். அப்படின்றது இந்த மாதிரியான அ ப்ராஜெக்ட்ஸ் டைரக்டர்ஸ், வரும்பொழுது டைரக்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது வந்து, அதுவுமே எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா தான் நான் பார்ப்பேன். லைக் சூப்பர். நீ கரெக்ட்டா பண்ற. கிவ் அப் பண்ணிடாத. இன்னும் நெறையா பண்ணணும்.
ஸோ இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு இன்னும் இன்னும் நிறைய நீ கத்துக்க வேண்டியிருக்கு. ம். ஸோ அத மட்டும் நான் ஒவ்வொரு டைமும் எனக்குள்ள நான் சொல்லிப்பேன். இதோட வந்து நீ பெருசா பண்ணிட்டேன்னு நினைச்சிடாத. இதுக்கு மேல என்ன இருக்கு? நீ தான் இதுவே பண்ணிட்டியேன்னு நீ எடுத்துக்க கூடாது. ம். அப்படின்றது மட்டும் நான் எனக்குள்ள எப்பவுமே வந்து சொல்லிப்பேன். அண்ட் ஆல்சோ அந்த வேம்பு ஆகட்டும், அல்லது கெவி ஆகட்டும், அகைன் அதுவுமே 2 பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி? இல்ல என்ன தேடி ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, எனக்கு அது புதுசா இருக்கும். அந்த உலகமே புதுசா இருக்கும். நான் அத பார்த்தே இருக்க மாட்டேன். அப்படிங்கும்போது அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏன்னா ஆஸ் எ ஆக்டரா ம். நம்ம வந்து 45 வயசுல பார்க்க வேண்டிய எமோஷன்ஸ இப்பயே பார்க்கறதுக்கான ஸ்பேஸும் இங்க இருக்கு. கரெக்ட். 40 வயசுல நான் என்ன என்ன எல்லாமே பார்த்துடலாம் நம்மள. திரும்பி பார்த்தா நான் எல்லா ஷீலா அந்த ஏஜ்ல எப்படி இருப்பாங்கன்றத தாண்டி, ம். ஒரு ரீல்ல வந்து நான் அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த அந்த லைஃப் வாழ்ந்துட்டு வந்துடுறீங்கல்ல. பெரிய ஒரு யாருக்குங்க அந்த ஒரு கிஃப்ட்டுங்க அதெல்லாம். கரெக்ட். அப்படின்ற மாதிரி தான். அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அது. ஸோ வேம்புலாம் வந்து லைக் வேம்புவா இருக்கட்டும், கெவிலாம் வந்து நான் அந்த ஸ்டோரிலாம் என்கிட்ட வரும்போது, கெவிய பத்தி என்ட்ட சொல்லும்போது, ஓ! இன்னமும் அந்த மாதிரியான அ மக்கள் வந்து மக்கள். நம்மளுக்கு இன்னைக்கு இங்க இங்க பேசிக்கான நீட் அவங்களுக்கு அங்க போய் கூட சேரல. நம்ம இத பேசிக்கு அப்படின்னு கரெக்ட். சொல்லிர்றோம். அவங்களுக்கெல்லாம் அது கனவாவே இருக்கு. ஒரு ஒரு ட்ரீம்லயே இருக்காங்க அவங்க. எனக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு மனுஷனுக்கு மனுஷன்னா நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்கள நான் எத்தன நாள் கொடைக்கானலுக்கு வந்து டூரிங் டூரிஸ்ட்டா வந்து நம்ம போம்போது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம். ஃபன் பண்ண ம். போயிருக்கோம். ஜாலியா வந்து வைப் பண்ணிட்டு வரலாம். நேச்சர் ம். ஆனா அதுக்கு இவ்ளோ பெரிய ஒரு ஒரு என்ன கிராஸ் பண்ணி தானே அங்க ஒருத்தர் வந்து 7 கிலோமீட்டர் ஏறி ஒரு மருந்து வாங்குறதுக்கு வந்திருப்பாரு. அப்படி யோசிக்க அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டீங்க. அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும்போது, எனக்குள்ள ரொம்ப நான் புழுங்கி போனேன்னு தான் சொல்லணும். ஒரு மாரி ஆச்சு அது. ஸோ நான் இந்த வாழ்வியல் சார்ந்த கதைகள் சூஸ் பண்ணும்போது, அது எனக்குள்ள வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். அத நான் அத நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்னோட என்னோட எதார்த்தத்துல நான் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படின்றதுக்கு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் அப்படிதான் வந்து என்னோட ஜர்னி இருக்கும். இப்பல்லாம் நெறைய படங்களுடைய ப்ரமோஷன்ல அந்த படத்துல நடிச்ச கதாநாயகிகள்லாம் பெருசா பார்க்கவே முடியறதில்ல. ஆனா எந்த படமா இருக்கட்டும், ஷீலா அவர்கள் நடிச்ச எந்த படத்துலயுமே வந்துட்டு உங்களோட ப்ரமோஷன்ஸ்லலாம் உங்கள கட்டாயம் பார்க்க முடியுது. அது எப்படி அவ்ளோ ஈஸோட பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இங்க வந்து ஹீரோயின் அந்த மாதிரியான எந்த கேட்டகரியிலயுமே நான் வந்து அந்த ஒரு லேபிள் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கல. ஓகே. இப்ப நான் என்னோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அ அது ஒரு டீம் எஃபர்ட் அது. அது வந்து நம்ம அந்த எஃபர்ட் வந்து ஷூட் முடிஞ்சதோடயோ, இல்ல டப்பிங் முடிஞ்சதோடயோ அது முடிஞ்சிருச்சுன்னு இல்ல. ம். இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்குமே அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப வர முடியாம இருக்கிற ஆக்ட்ரஸ்க்கு வந்து அன்னைக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. கரெக்ட். பட் எனக்கு எனக்கு சொல்லும்போது, நான் வந்து எனக்குமே கமிட்மெண்ட் இருக்கும். ஆனா வந்து நான் எதுக்கு அது ஒரு மெனக்கெடல் தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த ப்ராஜெக்ட்க்காக நான் ஒரு கஷ்டம் பட்டுருக்கேன்ல. இப்ப ம். பேபிலாம் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த கஷ்டத்த வந்து அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அத நான் வந்து இந்த மாரி அ ம் மீடியா நண்பர்கள் மூலமா வந்து மக்கள்ட்ட போய் நான் இந்த ப்ராஜெக்ட்க்காக இதெல்லாம் பண்ணேன். ம். இப்படியெல்லாம் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி என்னோட விஷயத்த ஷேர் பண்ணிக்கும்போது, நீங்க அத போடும்போது கீழ ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் லைக் அதெல்லாம் ம். படிக்கும்போது எனக்கு ஒரு அதுல நெகட்டிவ் நெகட்டிவ் என்ன வருது? அதுலேருந்து நான் என்ன கத்துக்கணும்? அதுவும் நான் தெரிஞ்சுக்கலாம். லைக் கரெக்ட். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்ல வந்து, ஓ! நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேனா? ஓகே. நான் இன்னும் என்ன பெட்டரா வந்து பண்ணலாம். ம். இதெல்லாமே நான் இந்த மாதிரியான டைம்ல தான் நான் இத பண்ணிக்க முடியும். நான் சொல்றது கரெக்ட். புரியுதுங்களா? கரெக்ட். ஏன்னா, இது இப்போ ஒரு மீடியா நண்பர்கள் இந்த மாதிரியான சேனல்ஸ் மூலமா, இன்டராக்ஷன்ஸ்லலாம். இன்டராக்ஷன் மூலமா என்ன பத்தி வந்து நான் சொல்லும்போது, இது வந்து ம். மக்கள் பார்க்க போறாங்க அப்படிங்கும்போது, பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் எல்லாமே சொல்லும்போது, என் படத்த பார்த்து, இவ்ளோ நாள் நான் எவ்ளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், என்ன ம். மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணணும், பண்ணக்கூடாது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் டைம். ஸோ ஸ்பேஸ். இந்த ப்ரமோஷன தான் இது எனக்கான டைம். நான் யூட்டிலைஸ் பண்ணிக்காம வேற யாரு வந்து அப்படி அந்த ஒரு ரீசன் தான். வேற எதுவுமே இல்ல. நீங்க நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுல ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், அல்ல சேலஞ்சிங்கான மெமரி இது என்னால மறக்கவே முடியாதுன்னா எத சொல்லுவீங்க? நீங்க சொன்ன மாரி எல்லாமே மைண்டுக்கு வருது. பட் இப்ப சொல்லணும்னா, கெவில அந்த ரோல் வந்து ரியலா அங்க இருக்கிற மதர்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்த கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மெடிக்கல் மெடிக்கல் கூட. ஃபெசிலிட்டி இல்லாம. ஏன்னா, அந்த ஒரு ஒரு குழந்தை ஒரு உயிர் ப்ளஸ். இந்த உலகத்துக்கு வரப்போகுது அப்படின்னா, அந்த அம்மாவும் சரி, அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கும் எவ்வளோ நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணுவோன்றது வந்து நம்ம ஃபேமிலியா இருந்தா கரெக்ட். ஃபேம் பார்த்துருப்போம். லைக் டெஃபினட். ஆனா அங்க பண்ண முடியாத சூழல்ல தான் அவங்க அப்படி இருக்காங்க.
அப்படிங்கும்போது வந்து அது ஒரு பெரிய ஒரு இதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு விஷல தான் அந்த ரோல் எடுத்து நான் பண்ணேன். அது நடந்துச்சு அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு ஒரு ஹாப்பி படுறவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நான் இந்த ஸ்டோரீஸ் எல்லாம் நான் கேட்டுருக்கேன். அந்த ரொம்ப இம்பாக்ட்டா இருந்தது. நம்மளோட மனநிலையே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா வந்து இருந்துச்சு அந்த படம் பண்ணும்போது. ம். ஸோ நெறைய லேர்னிங் அந்த படத்துல. லைக் லைஃப் லெசனாவும் வந்து லைக் நெறைய வந்து கத்துக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஷீலாவா நெறைய லேர்னிங்கும் இருந்தது. அட் த சேம் டைம் இந்த மாரியான இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்கிற இவங்கன்னு இல்ல, கெவின் இல்ல. எவி மாதிரியான இன்னும் இன்னும் நெறையா மலை கிராமங்கள், இத விட ரொம்ப இங்க இருக்கிற ஃபெசிலிட்டீஸ் கூட இல்லாம இருக்கிற இல்லாம இருக்கும். கிராமங்கள் இருக்காங்க. ஓகே. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஒரு மாற்றம் நடக்குது அப்டின்னா, ரொம்ப ஹாப்பி. கெவி மூலமா கெவிக்கு அதுதான் பெரிய சக்சஸா நான் பார்க்குறேன். டெஃபினட்டா. ம். ஸோ உங்களுடைய அப்கமிங் மூவிஸ் பத்தி ஷேர் பண்ண முடியுமா? அப்கமிங்கா வந்து இப்போ ஒரு ஒரு 4 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு பெரிய பேனர் தான். கூடிய சீக்கிரம் அஃபிஷியலா அவங்களே வந்து சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஓகே. இன்னும் நானுமே அத அஃபிஷியலா வந்து சொல்றதுக்கான ஸ்பேஸ் இன்னும் கிடைக்கல. அவங்க ம். அவங்க அத உருவாக்குவாங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஓகே. அது நடக்கும். நடக்கும்போது ஆமா நான் இதுல பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தமிழ், மலையாளத்துல நடிச்சுட்டீங்க. இப்போ அதர் லாங்குவேஜஸ் படங்கள்லயும் நடிக்கணும்னு ஆசை இருக்கா? போயிட்டு இருக்கு. தெலுங்குல அ அந்த ப்ராசஸும் இருக்கு. எனக்கு ஹிந்தில ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்தது. பட் ம். அந்த டைம் வந்து என்னால பண்ண முடியாத சூழல். ஸோ நான் எல்லா லாங்குவேஜ்லயும் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசையும் கூட. நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கு வாழ்த்துக்களுங்க டீம் சார்பா. தேங்க் யூ சோ மச்.